வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில இரும்பு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாம தடுத்து ஆரோக்கியமா வாழறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய அசைவ உணவுல ஒண்ணா இருக்கக்கூடிய ஆட்டோட சுவரொட்டி பத்தி பார்க்கலாம். இந்த சுவரொட்டி அப்படின்றது ஒண்ணு இல்ல, ஆட்டோட மண்ணீரல் உறுப்பு இருக்கு இல்லையா, ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இததான் சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுவரொட்டியை தொடர்ச்சியா நம்ம அன்றாட உணவுல அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றதை பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். முதல்ல இரும்பு ஊட்டச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய முக்கியமான உணவுல சுவரொட்டி அப்படின்றது ஒண்ணா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 100 கிராம் அளவு சுவரொட்டி நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 100 கிராம் மூலமா நம்ம உடலுக்கு 100% மட்டும் கிடையாது, 100% விடவும் அதிகமான 233% இரும்பு ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேர்ந்துரும். எப்படின்னு பார்த்தா 100 கிராம்ல கிட்டத்தட்ட 42 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து இருக்கும். இப்போ வளர்ற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது. அதுலயும் குறிப்பா பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு இல்லையா, அதே மாதிரி 20ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கே தேவையான 18 மில்லிகிராம் இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றதே குறைபாடு வர்றதால ஏகப்பட்ட பக்க விளைவுகள் ஏற்படுது இல்லையா. ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு தேவையான 18 மில்லிகிராம் இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றதும் இது மூலமா நம்ம உடலுக்கு போய் சேர்ந்துரும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா 27 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு உள்ளுக்கு போகல அப்படின்னும் போதும் இரும்பு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். இதனால கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்ல, கருவுல வளரக்கூடிய அவங்க குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் ஏகப்பட்ட பக்க விளைவுகள் ஏற்படும். இரும்பு ஊட்டச்சத்து குறைபாடே வராம தடுக்கணும் அப்படின்னும் போது 100 கிராம் கூட கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு சுவரொட்டி நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அந்த ஒரு நாளுக்கு தேவையான 20 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேர்ந்துரும். இரும்பு ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, புரத ஊட்டச்சத்தும் அதிகமா இருக்கக்கூடிய முக்கியமான உணவுகள்ல சுவரொட்டியும் ஒண்ணா இருக்கு. இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப குறிப்பா உடல் பருமனா இருந்து உடல் எடையை கம்மி பண்றதுக்கு நீங்க டயட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே உடல் எடையை ஆரோக்கியமான முறையில கம்மி பண்றதுக்கும் புரத ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். அதுலயும் குறிப்பா வளர்ற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பா சாப்பிட வேண்டிய முக்கியமான ஊட்டச்சத்து இந்த புரதம் அப்படின்றது. ஏன்னு பார்த்தா வளர்ற குழந்தைகளோட தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துல புரத ஊட்டச்சத்து அப்படின்றதும் முக்கியமான ஒண்ணா இருக்கு. கூடவே துத்தநாக ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் ஊட்டச்சத்தும் அதிகமா இருக்கக்கூடிய உணவுல சுவரொட்டியும் ஒண்ணு. இந்த துத்தநாகம் அப்படின்றது பொதுவா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தும். இதனால அடிக்கடி உண்டாகக்கூடிய வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமா வாழறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். கூடவே வைட்டமின் B12 அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தும் இதுல அதிகமா இருக்கு. இந்த வைட்டமின் B12 அப்படின்றது ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை உற்பத்தியை சீரா வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம எலும்புகளை நல்ல ஆரோக்கியமா செயல்பட வைத்து முடக்கு வாத்தம் மாதிரியான நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தை கூட கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான பாஸ்பரஸ் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்தும் சுவரொட்டியில அதிகமா இருக்கு. இது கூடவே பார்த்தா செலீனியம் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து. இந்த செலீனியம் அப்படின்றது நம்ம தைராய்டு ஃபங்க்ஷனை சீரா இயங்க வைக்கிறதோட மட்டும் கிடையாது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் சரி பண்ணிடும். நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தையே சீரா வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா செலீனியம்ல அதிகமா இருக்கு. இது கூடவே எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமா வாழறதுக்கும் இந்த செலீனியம் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். சுவரொட்டியை தொடர்ச்சியா நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வரவங்களுக்கு எல்லாம் பார்த்தா வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இதுல அதிகமா இருக்கிறதால வைட்டமின் சி அப்படின்றது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பையும் அதிகப்படுத்தும். கூடவே நம்ம உடல் முழுமையா இரும்பு ஊட்டச்சத்தை உறிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் நம்ம கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னு பார்த்தா நிறைய பேர் இரும்பு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது வெறும் இரும்பு ஊட்டச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா. இரும்பு ஊட்டச்சத்தை நம்ம உடல் முழுமையா உறிஞ்சிக்கணும், அப்சார்ப்ஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா கூடவே வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளையும் கண்டிப்பா நம்ம அன்றாட உணவுல சேர்த்துக்கணும். இதுல வைட்டமின் சியும் அதிகமா இருக்கு, இரும்பு ஊட்டச்சத்தும் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்தினால ஹீமோகுளோபினை சீக்கிரமே அதிகப்படுத்துறதுக்கு இந்த சுவரொட்டி அப்படின்றதும் ரொம்பவே உதவியா இருக்கும். இதோட மட்டும் இல்ல, பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியவே சீரா வைக்கும். ரொம்ப குறிப்பா கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள், ஏன் 60, 70, 80 வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் கூட கண்டிப்பா நம்ம அன்றாட உணவுல சேர்க்க வேண்டிய முக்கியமான அசைவ உணவுல சுவரொட்டியும் ஒண்ணா இருக்கு. பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுக்கும், பெருங்குடல் அழற்சி நோய் உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் தடுக்கும். ரொம்ப குறிப்பா சிறுநீரகம் உறுப்பியை ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பையும் தடுக்கும். சிறுநீரக
சிறுநீரக கற்கள் மட்டும் கிடையாது, சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்கு அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து, சிறுநீர் போகும்போது ஏதாவது எரிச்சல் அதிகமா இருக்கு, குத்துற மாதிரி ஒரு பர்னிங் சென்சேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்றதோட மட்டும் கிடையாது. இந்த சுவரொட்டியை தொடர்ச்சியா நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். இதனால ஆட்டோட சுவரொட்டி தொடர்ச்சியா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரணும். அதுலயும் பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா நம்ம அன்றாட உணவுல சேர்க்க வேண்டிய அசைவ உணவுல சுவரொட்டியும் ஒண்ணா இருக்கு. தேங்க்யூ.